பிறப்பதற்கு முந்தைய மன தூய்மை ஞாயிறு. திருப்பள்ளி முன்னுரை. அன்பிற்குரியவர்களே, திருவருகை காலத்தின் 4ஆம் வாரமான இன்றைய நாளில் என் ஆண்டவரும் மீட்பருமான கிறிஸ்து நம் அகங்களில் பிறக்க நான் யார் என்ற வினாவை மையப்படுத்தி நல்லதொரு பாவ அறிக்கை வாயிலாக பேறு பெற்றவர்களாக வாழ அழைக்கும் தூய பலியில் எதிர்நோக்குடன் இணைவோம். வாழ்வளிக்கும் மீட்பு நெருங்கி வந்துவிட்டது. நல்வாழ்வின் தெய்வங்களா இங்கு நாளெல்லாம் ஒளிர வாருங்களே. அவரின் இல்லம் தினம் வந்தார் நம் உள்ளங்கள் ஒளியால் நிறைந்திடுமே. 4ஆம் வாரம் அன்பு. இது அன்பின் மெழுகுவர்த்தி. அன்னை மரியாவும் அவர் கணவர் புனித யோசேப்பும் குறிக்கின்றது. அவர் பெரியவராயிருப்பார், உன்னத கடவுளின் மகன் எனப்படுவார். லூக்கா நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 32 33 வரை. மீட்பரை சந்திக்க அன்னை மரியாவும் அவர் யோசேப்பும் எவ்வாறு ஆயத்தமாயிருந்தனரோ அவர்களைப் போல் நம்மை மீட்க வந்த பாலகனை வரவேற்க நம்மை தயார்படுத்த இதுவே வாய்ப்பு. அன்னையின் எதிர்நோக்கையும் புனித யோசேப்பின் நேர்மைத்தனத்தையும் கொண்டு வாழ முயல்வோம். ஜெபம். உலகை கடந்த ஞானமே, உண்மை கடவுளின் வார்த்தையே, இயேசு கிறிஸ்துவே வந்து மீட்பின் பாதையை எமக்கு காட்டும். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவில் பிரியமானவர்களே, திருவருகை காலத்தின் 4ஆம் ஞாயிறிலே அன்பு என்னும் திரியை நாம் ஏற்றி இருக்கின்றோம். இன்னும் 3 நாட்களிலே கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவினை நாம் கொண்டாட இருக்கின்றோம். இந்த இறுதி நாட்கள் இன்னும் நம்முடைய ஆன்மாவை தூய்மைப்படுத்த அழைக்கின்றது. கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவிற்காக நாம் புத்தாடைகளை எடுத்திருக்கின்றோம். இன்னும் வீடுகளை எல்லாம் மெருகேற்றி இருக்கின்றோம். பலகாரங்கள் போன்றவற்றை பிறருக்கு பகிர்ந்து கொடுக்க தயாரித்திருக்கின்றோம்.
இதெல்லாம் வெளிப்புறமான தயாரிப்பு. இன்னும் நம்முடைய ஆன்மீக வாழ்விலே நம்மையே தயாரிக்கின்ற போதுதான் கிறிஸ்துவினுடைய பிறப்பு நம்முடைய இதயத்திலே இயேசு பிறக்கின்றார், நம்முடைய இல்லத்திலே இயேசு பிறக்கின்றார். அத்தகைய விதத்தில் நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ள இந்த மன்னிப்பு வழிபாட்டிலே நாம் பங்கேற்போம். திருப்பாடல் 32 3ஆம் இறை வார்த்தை சொல்கின்றது, என் பாவத்தை அறிக்கையிடாதவரை நாள் முழுவதும் நான் கதறி அழுததால் என் எலும்புகள் கலன்று போயின என்று. ஆனால் நமக்கு ஆண்டவர் இயேசு ஒப்புரவு அருட்சாதனம் என்கின்ற அந்த திருவருட்சாதனத்தின் வழியாக பாவத்தை அறிக்க அழைக்கின்றார். அதே திருப்பாடல் 32 5ஆம் வசனம் சொல்கின்றது, என் பாவத்தை உம்மிடம் அறிக்கையிட்டேன், என் தீச்செயலை நான் மறைத்ததில்லை, ஆண்டவரிடம் என் குற்றங்களை ஒப்புக்கொள்வேன் என்று சொன்னேன், நீரும் என் நெறிக்கேட்டையும் பாவத்தையும் போக்கினீர் என்று திருப்பாடல் 32 5ஆம் இறை வார்த்தை சொல்கின்றது. ஆகவே அந்த விதத்தில் நம்முடைய பாவத்தை அறிக்கையிடுகின்ற போது நமக்கு பாவ மன்னிப்பை இறைவன் தருகின்றார், நம்முடைய பாவங்களை போக்குகின்றார். ஆகவே இந்த நாளை சிறப்பான விதத்தில் ஒப்புரவு அருட்சாதனத்திற்காக பயன்படுத்துகின்ற விதத்தில் நம்முடைய பாவங்களை நினைத்து மனம் வருந்தி இந்த ஒப்புரவு வழிபாட்டிலையும் கலந்து கொள்வோம். தொடர்ந்து ஒப்புரவு அருட்சாதனத்தை அருட்தந்தை அவர்கள் வழங்குவார்கள். திருப்பலியின் போதோ அல்லது திருப்பலி முடிந்தும் ஒப்புரவு அருட்சாதனத்தை இப்போ சிலுவைபுரத்தில் அந்த அருட்தந்தை பாவசங்கீர்த்தனம் கேட்டுக்கொண்டிருக்கின்றார், முடிந்து இங்கு வருவார். ஆகவே இந்த நாளிலே இன்னும் சிறப்பாக நம்மையே நாம் தயாரிப்போம். நான் பாவி இயேசுவே, என் வாழ்வை மாற்றுமே. எல்லோரும் சேர்ந்து பாடுவோம். நான் பாவி இயேசுவே, என் வாழ்வை மாற்றுமே. மீண்டுமாக, நான் பாவி இயேசுவே, என் வாழ்வை மாற்றுமே. இதோ எங்கள் அன்பு இயேசுவே, 4 துறிகள் இங்கே இருக்கின்றன. முதல் வாரம் எதிர்நோக்கு, நம்பிக்கை. 2வது வாரம் அமைதி என்கின்ற 2 கருத்துக்களையும் தியானித்தோம். பல சமயங்களிலே நம்பிக்கையற்றவர்களாக, அமைதியை இழந்தவர்களாக நாங்கள் பிறருடைய அமைதியும் கெடுத்திருக்கின்றோம். பிறருக்கு எங்களுடைய சொற்களாலும் வார்த்தைகளாலும் அவர்களை காயப்படுத்தி அவர்களுடைய அமைதியும் கெடுத்திருக்கின்றோம். இந்த பாவத்திற்காக நீர் எங்களை மன்னியும். நான் பாவி இயேசுவே, என் வாழ்வை மாற்றுமே. நான் பாவி இயேசுவே, என் வாழ்வை மாற்றுமே. அன்பார்ந்தவர்களே, கடந்த வாரம் மகிழ்ச்சியின் திரியினை நாம் ஏற்றினோம். மகிழ்ச்சி என்ற அந்த வார்த்தை ஜாய் என்று ஆங்கிலத்தில் சொல்கின்ற போது எப்போது மகிழ்ச்சி கிடைக்கும் என்று சொன்னேன்? கொடுப்பதில் தான். ஜீசஸை முதன்மைப்படுத்தி, இரண்டாவதாக மற்றவர்களை அதர்ஸை முழுமைப்படுத்தி, இறுதியாக நம்மை முன்னிலைப்படுத்துகின்ற போது அந்த ஜாய் கிடைக்கும். ஆனால் பல சமயங்களிலே நம்முடைய வாழ்விலே நம்மை முதன்மைப்படுத்தி அகங்காரம் கொண்டவராக, கர்வம் கொண்டவர்களாக
வாழ்ந்திருக்கின்றோம். ஆகவே அந்த கர்வத்தை, தலைகணத்தை, நான் என்கின்ற அகந்தையை அகற்றி இயேசுவையும் பிறரையும் முன்னிலைப்படுத்தி வாழவும் தொடர்ந்து இறைவன் தாமே நம்முடைய அந்த நான் என்கின்ற அகந்தையின் பாவத்திற்காக மன்னிப்பளிக்க வேண்டும் என்று நாம் செபிப்போம். நான் பாவி இயேசுவே, என் வாழ்வை மாற்றுமே. நான் பாவி இயேசுவே, என் வாழ்வை மாற்றுமே. இன்று இந்த 4ஆம் வார திரி என்ன திரி? அன்பு என்கின்ற திரியை ஏற்றி இருக்கின்றோம். பல சமயங்களிலே நாம் நம்மை அன்பு செய்யாமல் தாழ்வு மனம் கொண்டவர்களாக பிறரையும் அன்பு செய்யாமல் இருந்திருக்கின்றோம். இந்த அன்பை நாம் கொடுக்கின்ற போதுதான் நிறைவாக பெற்றுக்கொள்ள முடியும். அன்பை பிறர் எனக்கு கொடுப்பார்கள் என்று எதிர்பார்ப்பதை விட நாம் பிறருக்கு அன்பை கொடுக்கின்ற போது அந்த அன்பு நிறைவாக நம்மில் தங்கும். அத்தகைய அன்பிற்கு எதிராக நாம் செய்த குற்றங்களை நினைத்து மனம் வருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். நான் பாவி இயேசுவே, என் வாழ்வை மாற்றுமே. நான் பாவி இயேசுவே, என் வாழ்வை மாற்றுமே. எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம்முடைய குற்றங்களையும் பாவங்களையும் மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக்கு. ஆண்டவரே, உமது அருளை எங்கள் மனங்களில் பொழிந்தருள நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். திருமகன் மனிதரான தெய்வான தூதர் வழியாக நாங்கள் அறிந்திருக்கின்றோம். அவருடைய பாடுகளினாலும் சிலுவையினாலும் உயிர்ப்பின் மாட்சி பெற நீர் எங்களை அழைத்து செல்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் ஒரே இறைவனாய் வாழும் உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசக முன்னுரை. இன்றைய முதல் வாசகமானது நமது இன்றைய வாழ்க்கை சூழலில் கைவிடப்பட்டோராகவும் வேதனையிலும் வாழ்ந்திருப்பினும் பெத்லகேம் யூதேயாவில் தலைத்தோங்கியது போல இஸ்ரவேலரின் கடவுள் பிறக்கையில் நம் வாழ்வும் காலந்தோறும் மேன்மை பெறும் என முன்னறிவிக்கும் இவ்வாசகத்திற்கு நம்மை அர்ப்பணிப்போம். முதல் வாசகம். இஸ்ரவேலை என் சார்பாக ஆளப்போகின்றவர் உன்னிடமிருந்தே தோன்றுவார். இறைவாக்கினர் மீகா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறை திருவசனங்கள் 2 முதல் 5 முடிய. ஆண்டவர் கூறுவது இதுவே: நீயோ எப்ராத்தா எனப்படும் பெத்லகேமே, யூதாவின் குடும்பங்களுள் மிகச் சிறியதாய் இருக்கின்றாய். ஆயினும் இஸ்ரவேலை என் சார்பாக ஆளப்போகின்றவர் உன்னிடமிருந்தே தோன்றுவார். அவர் தோன்றும் வழிமரபோ ஊழி காலமாய் உள்ளதாகும். ஆதலால் பேறுகால வேதனையில் இருப்பவள் பிள்ளை பெறும் வரை அவர் அவர்களை கைவிட்டு விடுவார். அதன் பின்னர் அவருடைய இனத்தாருள் எஞ்சியிருப்போர் இஸ்ரவேலின் மக்களிடம் திரும்பி வருவார்கள். அவர் வரும்போது ஆண்டவரின் வலிமையோடும் தம் கடவுளாகிய ஆண்டவரது பெயரின் மாட்சியோடும் விளங்கி தம் மந்தையை மேய்ப்பார். அவர்களும் அச்சமின்றி வாழ்வார்கள். ஏனெனில் உலகின் இறுதி எல்லைகள் வரை
அப்போது அவர் மேன்மை பொருந்தியவராய் விளங்குவார். அவரே அமைதியை அருள்வார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. நீங்கள் பாட வேண்டிய பதில்: கடவுளே எம்மை மீட்குமாறு உம் முக ஒளியை காட்டியருளும். கடவுளே எம்மை மீட்குமாறு உம் முக ஒளியை காட்டியருளும். கடவுளே எம்மை மீட்குமாறு உம் முக ஒளியை காட்டியருளும். இஸ்ராயேலின் நாயரே செவிசாயும். கெருபுகளின் மீது வீற்றிருப்பவரே ஒளிர்ந்திடும். உமது ஆற்றலை கிளர்ந்தெழச் செய்து எம்மை மீட்க வாரும். படைகளின் கடவுளே மீண்டு வாரும். கடவுளே எம்மை மீட்குமாறு உம் முக ஒளியை காட்டியருளும். கடவுளே எம்மை மீட்குமாறு உம் முக ஒளியை காட்டியருளும். விண்ணுலகினின்று கண்ணோக்கி பாரும். இந்த திராட்சை கொடி மீது பரிவு காட்டும். உமது வலக்கை நட்டு வைத்த கிளையை உமக்க நீர் வளர்த்த மகிழ்வை காத்தருளும். உமக்கென நீர் வளர்த்த மகிழ்வை காத்தருளும். கடவுளே எம்மை மீட்குமாறு உம் முக ஒளியை காட்டியருளும். கடவுளே எம்மை மீட்குமாறு உம் முக ஒளியை காட்டியருளும். உமது வலக்க பக்கம் இருக்கும் மனிதரை உமது கை காப்பதாக. உமக்கென்றே நீர் உறுதி பெறச் செய்த மானிடமைந்தரை காப்பதாக. இனி நாங்கள் உம்மை விட்டு அகல மாட்டோம். எமக்கு வாழ்வளித்தருளோம். நாங்கள் உமது பெயரை தொழுவோம். கடவுளே எம்மை மீட்குமாறு உம் முக ஒளியை காட்டியருளும். கடவுளே எம்மை மீட்குமாறு உம் முக ஒளியை காட்டியருளும். இரண்டாம் வாசகம் முன்னுரை. இன்றைய இரண்டாம் வாசகமானது கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவிற்கு நாம் செலுத்தும் எத்தகைய பலிகளையும் காணிக்கைகளையும் விட அவர் தம் திருவுளம் நிறைவேற்றுவதிலே ஏற்புடையது என எடுத்துரைக்கும் இவ்வாசகத்திற்கு செவிசாய்ப்போம். இரண்டாம் வாசகம். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 10, இறை வார்த்தைகள் 5 முதல் 10 வரை. சகோதர சகோதரிகளே, கிறிஸ்து உலகிற்கு வந்தபோது பலியையும் காணிக்கையும் நீர் விரும்பவில்லை. ஆனால் ஓர் உடலை எனக்கு அமைத்து தந்தீர். எரிபலிகளும் பாவம் போக்கும் பலிகளும் உமக்கு உகந்தவை அல்ல.
எனவே நான் கூறியது, என் கடவுளே, உமது திருவுளத்தை நிறைவேற்ற இதோ வருகின்றேன், என்னை குறித்து திருநூல் சுருளில் எழுதப்பட்டுள்ளது என்கிறார். திருச்சட்டப்படி செலுத்தப்பட்ட போதிலும் நீர் பலிகளையும் காணிக்கைகளையும் எரிபலிகளையும் பாவம் போக்கும் பலிகளையும் விரும்பவில்லை, இவை உமக்கு உகந்தவை அல்ல என்று அவர் முதலில் கூறுகின்றார். பின்னர் உமது திருவுளத்தை நிறைவேற்ற இதோ வருகிறேன் என்கிறார். பின்னையதை நிலைக்கச் செய்ய முன்னையதை நீக்கிவிடுகிறார். இந்த திருவுளத்தால் தான் இயேசு கிறிஸ்து ஒரே முறை தம் உடலை பலியாக செலுத்தியதன் மூலம் நாம் தூயவராக்கப்பட்டிருக்கின்றோம். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. நான் ஆண்டவரின் அடிமை, உம் சொற்படி எனக்கு நிகழட்டும். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய லூக்கா எழுதியவர் சுத்த செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. லூக்கா நற்செய்தி தொகுப்பு 1 இறை சொற்றொடர்கள் 39 45 முடிய. அக்காலத்தில் மரியா புறப்பட்டு யூதேயா மலை நாட்டிலுள்ள ஒரு ஊருக்கு விரைந்து சென்றார். அவர் சக்கரியாவின் வீட்டை அடைந்து எலிசபெத்தை வாழ்த்தினார். மரியாவின் வாழ்த்தை எலிசபெத் கேட்டபொழுது எலிசபெத் வயிற்றிலிருந்த குழந்தை மகிழ்ச்சியால் துள்ளிற்று. எலிசபெத் தூய ஆவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டார். அப்போது எலிசபெத் உரத்த குரலில், பெண்களுக்குள் நீர் ஆசி பெற்றவர், உம் வயிற்றில் வளரும் குழந்தையும் ஆசி பெற்றதே. என் ஆண்டவரின் தாய், என்னிடம் வர நான் யார்? உம் வாழ்த்துரை என் காதில் விழுந்ததும் என் வயிற்றினுள்ளே குழந்தை பேர் உவகையால் துள்ளிற்று. ஆண்டவர் உமக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேறு பெற்றவர் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இயேசு கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, திருவருகை காலத்தின் 4ஆம் ஞாயிறிலே இருக்கக்கூடிய இன்று நமக்கு அன்னை மரியாளுடைய வாழ்வானது பாடமாக கொடுக்கப்படுகின்றது. ஒரு முறை ஒரு மாலை வேளையிலே அந்தி பொழுது சாய்ந்திருக்கக்கூடிய அந்த நேரத்தில் ஒரு அம்மா பயங்கர பிஸியாக போய்கொண்டிருக்கக்கூடிய சாலையிலே நின்று கொண்டு
உதவி உதவி என்று கத்திக்கொண்டும் லிஃப்ட் கேட்கறதுக்காக இது பண்ணி கொண்டும் இருந்தார். சாலையிலே பல வண்டிகள் போய்கொண்டே இருந்தன. யாரும் அவர்களை பார்ப்பதாக இல்லை, அவர்களுடைய உதவிக்கு நிறுத்துவதாக இல்லை. தூரத்தில் இருந்து நடந்து வந்து கொண்டிருந்த மனிதர் இதை தூரத்திலிருந்தே பார்க்கின்றார். அருகிலே வந்து அந்த அம்மாவிடத்தில் கேட்கின்றார், என்னம்மா பிரச்சனை, என்ன ஆச்சு அப்படின்னொன்னே அதற்கு அந்த அம்மா சொல்கிறாங்க, இதோ என்னுடைய காரோடைய டயர் பஞ்சர் ஆயிருச்சு, எனக்கு மாற்ற தெரியாது, யாரையாவது உதவிக்கு கேட்கலாம் என்று தான் போகின்றவர்களுக்கு எல்லாவற்றுக்கும் நான் ஹெல்ப்ன்ட்டு லிஃப்ட் கேட்குற மாதிரி செய்கை காட்டினேன், யாருமே நிறுத்தவில்லை என்று சொன்னபோது அந்த சொல்கின்றான், என் பெயர் லாசர், நான் உங்களுக்கு மாட்டி தருகின்றேன், நீங்கள் பக்கத்தில் போய் மீதியாக உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் அந்த ஸ்டெப்னி எல்லாம் எடுத்து அந்த டயரை மாற்றி கொடுக்கின்றார். மாற்றி கொடுத்தோன்னா அந்த அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம். ஐயா, உங்களுக்கு நான் எவ்வளவு பணம் தர வேண்டும் என்று கேட்கின்ற போது அதற்கு அவன் சொல்கின்றான், உங்களுடைய ஆபத்தில் தான் நான் உதவினேன், எனக்கு பணம்லாம் ஒன்றும் தேவையில்லை, நீங்கள் இது போல் யாராவது ஒருத்தருக்கு உதவுங்கள் என்று சொல்லிவிடுகின்றார். இந்த அம்மாவும் புறப்பட்டு போகிறாங்க. களைப்பு போனாங்க. ஒரு தேநீர் கடை பார்க்கின்றாங்க. அங்கே மற்ற கடை ஒன்றும் இல்லை. இந்த கடை அவ்வளவு நல்ல டீசெண்டாக சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரியான கடையாக இல்லை. கொஞ்சம் எல்லாம் அழுக்காகத்தான் இருந்தன. இருந்தாலும் டீ தேவைங்கிறதுனால அந்த அம்மா அங்கே நிறுத்தி போய் டீ குடிக்க இது பண்ணுறாங்க. அந்த டீ கொண்டு வந்த ஒரு பெண் நிறை மாத கர்ப்பிணி. அந்த பெண்ணை பார்க்கின்றார்கள். என்னம்மா அப்படின்னா, எங்கள் கஷ்டம், என்ன பண்ணுறது, அதனால் நான் இன்னும் வேலை செய்து கொண்டிருக்கின்றேன் அப்படின்ட்டு சொல்லிவிட்டு டீயை கொடுக்குறாங்க. அந்த டீ உண்மையும் மிக அழகாக சுவையாக இருக்கின்றது. அதை குடித்துவிட்டு இந்த அம்மாள் யோசிக்கின்றார்கள். யோசித்து அந்த டேபிளில் ஒரு 3000 ரூபா பணத்தை வச்சுட்டு அவங்க பாட்டுக்கு போய்விடுகின்றார்கள். இந்த பெண் வந்து அந்த டீ கோப்பையை எடுப்பதற்காக, கப்பை எடுப்பதற்காக வந்து பார்க்கின்ற போது அங்கே பணம் இருக்கின்றது. ஒரு நோட், உங்களுக்கு இப்போது இது தேவை, வைத்து கொள்ளுங்கள் என்று அதில் எழுதப்பட்டிருந்தது. அதை பார்த்தவுடன் அவருக்கு மிக மகிழ்ச்சி. தன்னுடைய கணவரிடத்தில் போய் இரவு சொல்கின்றார், இந்த மாதிரி ஒரு அம்மா வந்தாங்க இந்த அடையாளத்தோடு அப்படின்னோனையே அவன் புரிந்து கொண்டான். தான் உதவிய அந்த பெண் தான் தன்னுடைய மனைவிக்கு பணம் கொடுத்தவள் என்று. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நிகழ்வு எதை காட்டுகின்றது என்றால், நாம் பிறருக்கு உதவி செய்கின்ற போது இறைவன் நமக்கு பல்வேறு விதத்திலே உதவுகின்றார் என்கின்ற அந்த செய்தியைத்தான் நமக்கு தருகின்றது. இந்த நிகழ்ச்சி அத்தகைய ஒரு செய்தியை தருகின்றது. அன்னை மரியாளுடைய வாழ்வும் அத்தகைய ஒரு செய்தியைத்தான் நமக்கு தருகின்றது. நற்செய்தி வாசகத்தில் நாம் இந்த அன்னை மரியாள் எலிசபெத் அம்மாளை சென்று அந்த சந்தித்த நிகழ்வினை பற்றி பார்த்தோம். யூதேயா மலைநாட்டில் உள்ள ஒரு ஊருக்கு விரைந்து சென்றார் என்று இருக்கின்றது. இன்றும் கூட அந்த புனித பூமிக்கு பயணம் மேற்கொண்டீர்கள் என்றால் இந்த இடமானது கொஞ்சம் மேலே இருக்கும். இப்போ ஓரளவுக்கு பாதை ரோடு போட்டிருக்காங்க, நடந்து போகணும். ஆனால் உயர்ந்த குன்று, அது மேல்தான் இந்த ஆலயமானது, அந்த விசிட்டேஷன் சர்ச் ஆனது இருக்கும். ஆகவே அப்படி ஒரு மலைதூர உள்ள இதுக்கு இன்றைக்கி வந்து போக்குவரத்தெல்லாம் இருக்குது. அது போலவே உயர்ந்து நடப்பதற்கு பாதை இருந்தது. ஆனால் அன்று பாதை இல்லாத ஒரு சூழ்நிலையிலே அன்னை மரியாள், அதற்கு முன்பான பகுதியிலே பார்த்தோம் என்றால் 26 38 வரை, லூக்கா நற்செய்தி 1 அதிகாரம் 26 38 வரை என்ன பகுதியை பார்க்கின்றோம்?
இயேசுவின் பிறப்பை பற்றிய முன்னறிவிப்பு. கபிரியேல் தூதர் அன்னை மரியாளுக்கு முன்னறிவிக்கின்றார்கள். இது எங்கனமாகும் என்று அந்த கபிரியேலை தூதரை நோக்கி அன்னை மரியாள் வினாவுகின்ற போது கபிரியேல் தூதர் சொன்ன வார்த்தை, கடவுளால் ஆகாதது ஒன்றுமில்லை. இதோ உம்முடைய ஒருவரான எலிசபெத் தம் முதிர்ந்த வயதில் ஒரு மகனை பெற கருத்தரித்திருக்கின்றார். கருவுரை இயலாதவர் என்று சொல்லப்பட்ட அவருக்கு இது 6ஆம் மாதம் என்று ஆகவே இந்த பகுதியிலே நாம் பார்த்தோம் என்றால் மிக அழகாக அன்னை மரியாள் இந்த செய்தியை கேட்டவுடனே அந்த மலை நாட்டிற்கு ஓடோடி செல்கின்றார். 6 மாதம் கர்ப்பிணியாக இருக்கக்கூடிய அந்த எலிசபெத் அம்மாளுக்கு தன்னுடைய உதவி தேவைப்படுகின்றது என்பதனை அறிந்து ஓடோடி செல்கின்றார். 3 மாதம் அங்கேயே தங்கியிருந்து அவர்களுக்கு பணிவிடை செய்கின்றார்கள். அதாவது 3 மாதங்கிறப்ப ஏறக்குறைய திருமுழுக்கு யோவான் பிறக்கின்ற வரை இருந்து பணிவிடை செய்து அவர்களை பார்த்து கொள்கின்றார்கள். என்ன ஒரு பிறர் நலச் செயல் என்று பாருங்கள். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, கிறிஸ்து விழாவே பகிரின் விழா என்று நாம் சொல்வோம். ஷேரிங், கேரிங், அதுதான் கிறிஸ்மஸுடைய அடையாளமாக இருக்கின்றது. அதனால்தான் இன்று அன்பு என்கின்ற அந்த 4ஆம் திரியை, அன்பு இருக்கின்ற இடத்திலே தான் அது பகிர்தல் இருக்கும். அதே போலவே மற்றவர்களுக்கு அக்கறை காட்டுகின்ற அந்த கேரிங் இருக்கும். எல்லாமே அங்கே அன்பு இருக்கக்கூடிய இடத்தில் தான் இருக்கும். அன்னை மரியாள் இடத்துல அது நிறைவாக இருந்ததின் காரணமாக சிறப்பாக அந்த அன்னை மரியாள் அந்த அன்பை கொடுத்தார்கள். எலிசபெத் அம்மாளுக்கு தேவையான உதவிகளை எல்லாம் செய்தார்கள். ஆகவே இந்த நற்செய்தி நமக்கு சொல்லக்கூடிய படிப்பினையும் இதுதான். தேவை உள்ளவர்களுக்கு அவர்கள் கேட்பதற்கு முன்பாகவே நாமவே குறிப்பறிந்து உதவுகின்ற மனம் நமக்கு இருக்கின்றதா? யோசித்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம். அன்னை மரியாளிடத்தில் யாரும் சொல்லவில்லை. இந்த நிகழ்ச்சியை பார்த்தாலும் சரி, அதே போலவே யோவான் நற்செய்தி 2ஆம் அதிகாரம் முதல் 11 இறை வசனங்கள். என்ன நிகழ்ச்சி? கானாவூர் திருமணம். அங்கேயும் பார்ப்போம், யாருமே அந்த அன்னை மரியாளிடத்தில் போய் இந்த மாதிரி ரசம் தீர்ந்து விட்டது என்று சொல்லவில்லை. ஆனால் அவர்களே குறிப்பறிந்து கொண்டு போய் சொல்கின்றார் இயேசுவினிடத்தில், மகனே ரசம் தீர்ந்து விட்டது, என்னுடைய நேரம் இன்னும் வரவில்லை என்று சொன்னபோது கூட அந்த சமயத்திலும் இயேசுவினிடத்தில் அவர் சொல்வதை எல்லாம் செய்யுங்கள் என்று பணியாளர்களிடத்தில் சொல்லிவிட்டு அன்னை மரியாள் செல்கின்றார்கள். அங்கே அற்புதம் நிகழ்கின்றது. ஆகவே எல்லா இடத்துலையும் அன்னை மரியாள் அதைத்தான் செய்தார்கள். தேவை அறிந்து குறிப்பறிந்து என்ன தேவையோ ஓடோடி சென்று உதவுகின்ற பண்பு, அந்த பண்பு நமக்கு இருக்கின்றதா? யோசித்து பார்க்க இன்றைய 4ஆம் வாரம் நமக்கு அழைப்பு கொடுக்கின்றது. இது முதல் கருத்து. இரண்டாவதாக நற்செய்தி வாசகத்திலேயே நாம் பார்த்தோம் என்றால் மிக அழகாக அந்த அன்னை மரியாள் விரைந்து சென்று எலிசபெத்தை வாழ்த்துகின்றார்கள். மரியாவின் வாழ்த்தை கேட்டு எலிசபெத்து என்னுடைய வயிற்றிலே அந்த குழந்தை அக்களிப்பால் துள்ளிற்று. அதன் பிறகு என்ன பண்ணுறாங்க? எலிசபெத்து அன்னை மரியாளை வாழ்த்துகின்றார்கள். பெண்களுள் நீர் ஆசி பெற்றவர், உம்முடைய வயிற்றின் கனியும் ஆசி பெற்றதே என்றெல்லாம் வாழ்த்துகின்றார்கள். ஒருவரை பாராட்டுகின்றார்கள், வாழ்த்துகின்றார்கள். இன்னைக்கு நம்முடைய சந்திப்புகள் எப்படி இருக்கின்றன? மற்றவர்களை போய் பார்க்கின்ற போது பாராட்டுகின்ற விதத்தில், உற்சாகப்படுத்துகின்ற விதத்தில் நம்முடைய சந்திப்புகள் இருக்கின்றனவா? யோசித்து பார்ப்போம் பெரியமானவர்களே. அடுத்தவர்களை பாராட்டக்கூடிய மனம் நமக்கு இருக்கின்றதா? நல்லா செஞ்சிருக்கிற, வெரி குட் அப்படின்னு பாராட்டக்கூடிய நல்ல மனது நமக்கு இருக்கின்றதா? அடுத்தவர்கள் நல்ல செயல்களை செய்கின்ற போது யோசித்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம். ஆகவே இந்த இரு கருத்துக்களையும் உள்வாங்கிக் கொள்வோம். இதைத்தான் அன்னை மரியாள் நமக்கு இந்த திருவருகை காலத்தின் 4ஆம் வாரத்தில் கற்றுத்தருகின்றார்கள். அன்பு என்கின்ற படிப்பனையை மிக அழகாக தன்னுடைய வாழ்விலே அன்பு என்கின்ற
போது பிறருக்கு உதவுவது, அன்பு என்கின்ற போது பிறருக்கு பாராட்டுவது, அன்பு என்கின்றது பிறருக்கு அக்கறை காட்டுவது. அந்த அன்பு நிறைவாக இருக்கின்ற போது அங்கு அமைதி இருக்கும். மிக அழகாக இன்றைய முதல் வாசகத்தில் மீகா நூலிலிருந்து எடுக்கப்பட்ட அந்த இறைவாக்கின நூலிலிருந்து எடுக்கப்பட்ட இறைவார்த்தையினுடைய இறுதி பகுதி அவரே அமைதியை அருள்வார் என்று முடிகின்றதை நாம் காண முடியும். எப்படி என்றால் 2ஆம் வாசகத்தில் நாம் வாசிக்க கேட்டோம், இறைவனுடைய திருவுளத்தை வாழ்வாக்குவது, திருவுளத்தை நிறைவேற்றுவதற்கே நான் வந்தேன் என்று இயேசு வாழ்வாக்கியது போல நாமும் இறைவனுடைய திருவுளத்தை வாழ்வாக்கி அன்பு என்கின்ற சட்டத்தை நம்முடைய வாழ்க்கையின் பண்பாடாக கொண்டு வாழ்கின்ற போது அமைதி நிறைவாக குடிகொள்ளும். ஆகவே அத்தகைய அமைதியை பெற நாம் என்றும் பிறரையும் நினைத்து பார்த்து பிறருக்கு உதவி பிறரை வாழ்த்தி பாராட்டுவோம். வாழ்விலே நாமும் உயர அருள் வேண்டி செபிப்போம். ஆமன். எழுந்து நின்று நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுவோம். மண்ணையும் படைத்தவரா கடவுள் ஒருவர் இருக்கின்றார், தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார், 3ஆம் நாளில் உயிர் தெழுந்தார், இறப்பின் மீது வெற்றி கொண்டார். உலகம் முடியும் காலத்திலே ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன், பாவ மன்னி பரிகார வாழ்வு நிலை பெறுவேன். அன்பார்ந்தவர்களே, இன்று இந்த திருப்பலியானது பிளவேந்திரன் ஆரோக்கியம் இறை கருத்துப்படி குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும் பாற்றிக்காகவும் மற்றும் குடும்பத்தில் மரித்தவர்கள் உத்திரிக்க இருக்கின்ற ஆன்மாக்களுக்காகவும் ஆரோக்கியநாதன் ஆக்னேஸ் அவர்களுடைய கருத்துப்படி ஆக்னேஸ் எலிசபெத் அவர்களுடைய கருத்துப்படி ரீட்டா அவர்களுக்கு நற்சுகம் கிடைக்க வேண்டும் என்பதற்காகவும் திரு வில்லிதாஸ் கிறிஸ்டின் மேரி கருத்துப்படி வில்சன் ரொனால்ட் அந்தோனி சாமி சமாதானம் மரியம்மாள் டேவிட் சாமிதாஸ் அவர்களுடைய ஆன்ம இலைப்பாற்றிக்காகவும் ரூபி அவர்களுடைய கருத்துப்படி மரித்த ஃபிலோமெனா மேரியுடைய ஆன்ம இலைப்பாற்றிக்காகவும் அந்தோனி சாமி பாத்திமா ஜெனிஃபர் ஜெஸ்வின் கருத்துப்படி நன்றியாகவும் தமிழரசு ரெஜினா குடும்ப கருத்துக்களுக்காகவும் கருத்துப்படி ஜான் கந்தசாமியுடைய ஆன்ம இலைப்பாற்றிக்காகவும் பிரின்ஸ் எழிலரசி நெல்சன் கருத்துப்படி திரேசாவுடைய ஆன்ம இலைப்பாற்றிக்காகவும் பாபு ஜெயக்குமார் ஜெனிஃபர் கருத்துப்படி ஏஞ்சலின் மேரி உடல் சுகம் பெற வேண்டியும் ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. இதோடு நம்முடைய கருத்துக்களையும் இணைத்து நாம் இப்போது நம்முடைய மன்றாட்டுக்களை இறைவனிடத்தில் ஒப்புக் கொடுப்போம்.
திரு அவை மன்றாட்டுக்கள். விண்ணக தந்தையே, உம் தாய் திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை பிரான்சிஸ், அனைத்து மறைமாவட்ட ஆயர்கள், சகல கத்தோலிக்க குருக்கள்கள், அருட்சகோதரிகள், துறவற பயிற்சி பெறுவோரின் வாழ்வும் தூய ஆவியனால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட எல்லாம் வல்லவரே உம்மை நோக்கி, இறைவா உம்மை நோக்கி மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். பெத்லகேமின் மீட்பரே, உம் பிறப்பை எதிர்நோக்கியிருக்கும் உலகில், குறிப்பாக பெத்லகேம் அமைந்துள்ள இஸ்ரேல், பாலஸ்தீனம் மற்றும் ஈரான், உக்ரைன், சிரியா, ரஷ்யா, போர் பதற்றம் மிகுந்த கொரியா, இந்தியா எல்லையில் நிலையான அமைதி திரும்பிட வாஞ்சையுடன் இறைமகனை உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். தூய ஆவியான இறைவா, எமக்காக பிறக்கவிருக்கும் உலக மீட்பரின் வருகைக்கு முன் தயாரிக்கும் நாங்கள் இறை திருவுளப்படி வாழ்ந்திட துணையருள வேண்டுமென துணையாளரே உம்மை நோக்கி மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். பாவம் போக்கும் தூய செம்மறியே, எம் பாவங்களுக்கு பரிகாரமாக தம்மையே பலியாக செலுத்திய ஆண்டவருக்கு எம் இல்ல குளில்களில் இல்லம் அமைத்து கொடுக்கும் அளவிற்கு பாவ அறிக்கையால் ஏற்படையோ ஆகிய மூவரு இறைவா உம்மை நோக்கி மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஏழ்மையில் பிறந்த உலக அரசே, திருவிழா கொண்டாட்டங்கள் வெறுமனே வெளி அடையாளங்களில் அன்றி ஏழை எளியோருக்கு ஆறுதல் தேவைப்படுவோருக்கும் உதவி உம் பிறப்பின் பெருமகிழ்வை பிறரோடு மகிழ்ந்திடும் வரம் கேட்டு என்றும் வாழ்பவரே உம்மை நோக்கி மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக ஜெபிப்போம். எங்கள் தாயும் தந்தையுமான இறைவாவும் பிள்ளைகள் நாங்கள் எங்களுக்கு தேவையான வரங்களை உம்மிடத்தில் மன்றாடி இருக்கின்றோம். நீரே இவற்றை ஏற்று எங்களுக்கு தேவையான அருள் வரங்களையும் ஆசீர்வாதங்களையும் அனைத்து நலன்களையும் தந்து வழிநடத்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பெருமான இயேசுவின் நேற்ற அம்மத்தில் ஜெபிக்கின்றோம். ஜெபம் கேட்டு ஆசீர்வதியும். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். முழு மனதுடனே கையளிக்கின்றேன், காணிக்கை ஏற்றிடுவார். கோதுமை மணியும் திராட்சை கனியும் ஒரு பெறுவது போல் அன்பும் அமைதியும் நீதியுமே மனிதனை மலர்ந்திட உயிர் தருவோம். வாழ்வை பலியாய் மாற்ற வந்தேன், இன்மையை ஏற்றிடுவார். முழு மனதுடனே கையளிக்கின்றேன், காணிக்கை ஏற்றிடுவார். நான் வாழ பிறரும், பிறர் வாழ நானும் தேவை என்றுணர்ந்தேன்.
என்னையே ஏற்றிடுவாய். முழு மனதுடனே கையளிக்கின்றேன், காணிக்கை ஏற்றிடுவாய். அன்பார்ந்தவர்களே, உங்களுடையதும் என்னுடையதுமான இந்த காலை பலியானது எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனிதத்தில் அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையினின்று பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, புனித மரியாவின் திருவயிற்றை தூயாவியார் தமது வல்லமையால் நிரப்பினார். உமது பீடத்தின் மீது வைக்கப்பட்டுள்ள இக்காணிக்கைகளையும் அவரே புனிதப்படுத்துவாராக. எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். இறைவாக்கினர் அனைவரின் திருவரைகள் கிறிஸ்துவை முன்னறிவித்தன. சொல்லற்கரிய அன்புடன் கண்ணை தாயவரை தம் திருவயிற்றில் தாங்கினார். அவர் வரவிருக்கிறார் என யோவான் அறிவித்தார். வந்தபின் அவரை சுட்டி காட்டினார். நாங்கள் விழிப்போடு ஜெபிப்பதையும் மக்களிப்போடு தமது புகழ் பாடுவதையும் அவர் காணும் பொருட்டு தமது பிறப்பின் மறை பொருளை முன்னரே மகிழ்வுடன் எதிர்பார்த்திருக்க எமக்கு அருளினார். ஆகவே வானதூதரோடும் முதன்மை வானதூதரோடும் அறையினிலே அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுள். உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே அப்பா தந்தையே இறைவா, நீர்மையாகவே தூயவர், புனிதத்திற்கு எல்லாம் தொடக்கமும் மூற்றுமாக நீரை இருக்கின்றேன். ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும்
இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாகும். அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாம்: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வரும் அளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமணம் என்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டு எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நீர் நினைவு கூர்ந்தருளும். சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் தாமஸ் அக்வாயினஸ், ஏனைய திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பின் நிறைவை பெறச் செய்தருளும். தாயும் தந்தையுமான இறைவா, இந்த பலிப்பீடத்தை சூழ்ந்திருக்கின்ற இந்த பிள்ளைகளோ ஒவ்வொருவரையும், இந்த திருப்பலியை ஒப்புக் கொடுக்கின்றவர்களையும் நீரே நிறைவாக ஆசீர்வதித்து இன்றைய நாளிலே தங்களுடைய பிறந்த நாள், திருமண நாள், பெயர் கொண்ட திருநாள் போன்ற வாழ்வின் முக்கிய நாட்களை கொண்டாடுகின்ற பிள்ளைகளை நீர் ஆசீர்வதித்தரலாம். உடல் நலம் வேண்டி, உள நலம் வேண்டி, பாதுகாப்பு வேண்டி, பயணங்களிலே துணை வேண்டி செபித்து கொண்டிருக்கின்றவர்களுக்கு ஆசீர்வாதத்தை உம்முடைய அருளால் பொழிந்தரலாம். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில்களும் என் சகோதரர் சகோதரிகளையும் எங்களுடைய குடும்பங்களிலே மரித்தவர்கள், உற்றார் உறவினர், நண்பர்கள், உபகாரிகள், யார் முடியாத ஆன்மாக்களையும் முத்திரிக்க நிலையிலே இருக்கின்ற ஆன்மாக்களையும் நினைவு கூர்ந்து ஒளிமிக்கவும் திருமணம் ஏற்றுக்கொள்ளும் எங்கள் அனைவர் மீது இரக்கமாயிரம். இறைவனின் கண்ணீர் தாயான தூய மாட்சிமை மிக்க புனித மரியா, தூய வளனார், புனித அப்போஸ்தலர், இவ்வுலகிலும் கொந்துவர இந்த புனிதர் அனைவருடன் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமணி இயேசு கிறிஸ்து வழியாகும் புகழ்ந்தேத்தும் வரம் அருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியான அன்பிற்கு எல்லா புகழும் மாற்றியும் என்றென்றும் உமக்கு உரியதே.
இறைவனுடைய அரசு உலகிலே மலர இறை தந்தையை நோக்கி நாம் ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை ஆபத்து துன்பமாக்கி அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காக மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு தருகின்றேன் என்றும் திருத்துவதற்கு முடிந்தீரே. எங்கள் பாவங்களையும் பலவீனங்களையும் பாராமலும் அது திறவையின் உயிர் நம்பிக்கையை கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியும் ஒற்றுமையும் தந்தருள திருளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. மன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை நாம் பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என்மேல் இரக்கமையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். அன்பார்ந்தவர்களே, இப்போது அருள் தந்தையர் பாவசங்கீதனம் கேட்டுக்கொண்டிருக்கின்றார். திருப்பலி முடிந்தவுடன் ஆலயத்தினுள்ளே பாவசங்கீதனம் கேட்பார். இதோ இறைவனின் செம்மறி, நம் ஆண்டவர் இயேசு, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்ற தெய்வம். செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பட்டுள்ள நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் உள்ளத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியறலும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் துளந்தமும் நம் ஒருவரையும் காத்து நித்திய வாழ்வு தருவதாக. ஆமென். என் வாழ்வை நீ மாற்றினாய். இதயத்தாகும் நீ, இருளின் தீபம் நீ. தள்ளாடினான் தடுமாறினே, தீராத துன்பங்களில் நீ தாயாகி காலாடினாய். என்னோடு நீ பேச வந்தாய், என் வாழ்வை நீ மாற்றுகின்றாய்.
பாதையில் முன் போகவா ஆதாரம் நீயாகவே உன் அன்பொன்று எனலாகவே என்னோடு நீ பேச வந்தாய் வேதம் நீ என் பாதையில் முன் போகவா ஆதாரம் நீயாகவே உன் அன்பொன்று எனதாகவே என்னோடு நீ பேச வந்தாய் என் வாழ்வை நீ மாற்றுகின்றாய் என் தெய்வமே என் தெய்வமே நீ இன்றி நான் இல்லையே உன் நினைவும் வாழ்வில்லையே என்னோடு நீ பேச வந்தாய் என் வாழ்வை நீ மாற்றுகின்றாய். கிறிஸ்து இயேசுவில் பிரியமானவர்களே, திருவருகை காலத்தின் 4ஆம் ஞாயிறில் இருக்கின்றோம். இந்த வாரத்தில் திருநாட்கள் புதன்கிழமை கிறிஸ்து பிறப்பு பெருவிழா, 26ஆம் தேதி முதல் வேத சாட்சியான புனித ஸ்தேவானுடைய விழா, வெள்ளிக்கிழமை 27ஆம் தேதி திருத்தூதர் நற்செய்தியாளரான புனித யோவான் விழா, 28ஆம் தேதி சனிக்கிழமை புனித மாசில்லா குழந்தைகள் மறை சாட்சியருடைய விழாவினை இந்த வாரத்தில் நாம் சிறப்பிக்கின்றோம். இந்த வாரத்தில் திருவழிபாட்டு நேரங்கள் திங்கள், செவ்வாய், சனி ஆகிய நாட்களிலே காலை 6:30 மணிக்கு திருப்பலியானது நடைபெறும். புதன்கிழமை நாம் அனைவரும் ஆவலோடு கொண்டாடுகின்ற கிறிஸ்து பிறப்பு பெருவிழா அன்று செவ்வாய்க்கிழமை இரவு 11:30 மணிக்கு கேரல்ஸ் பாடல்கள் பாடப்படும். 12 மணிக்கு கிறிஸ்மஸ் பெருவிழா திருப்பலியும் தொடர்ந்து காலை 8 மணிக்கு கிறிஸ்மஸ் பெருவிழா திருப்பலியுமானது நடைபெறும். வியாழன், வெள்ளி ஆகிய நாட்களிலே மாலை 6:30 மணிக்கு திருப்பலி இருக்கும். வெள்ளிக்கிழமை இறையிறக்க நவநாள் நடைபெறும். சனிக்கிழமை மாசில்லா குழந்தைகள் தினத்தை சிறப்பிக்கின்றோம். ஆனால் சனிக்கிழமை காலை திருப்பலிக்கு குழந்தைகள் வர முடியாது. ஆகவே வெள்ளிக்கிழமை மாலையே மாசில்லா குழந்தைகளுக்காக சிறப்பு திருப்பலியும் நாம் அந்த புனித யோவான் திருவிழாவோடு இணைந்து நாம் சிறப்பிப்போம். ஆகவே 5 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு சிறப்பு ஆசிரானது அன்று கொடுக்கப்படும். ஆகவே குழந்தைகளை அழைத்து வாருங்கள். இந்த வாரம் முழுவதும் விடுமுறையாக இருப்பதனால நிறைய நாட்கள் குழந்தைகளை திருப்பலியிலே பங்கேற்க செய்ய வேண்டுமாய் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். பிரியமானவர்களே, திருப்பலியின் முன்னுரையிலே சொன்னது போல ஒப்புரவு அருட்சாதனம், பாவ சங்கீர்த்தனம் நம்முடைய ஆன்ம தூய்மையும் மிக முக்கியம். ஆகவே இன்று திருப்பலி முடிந்தவுடன் அருட்தந்தையவர்கள், ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை அருட்தந்தையர்கள் கிடைப்பதே கஷ்டம், இருந்தாலும் கூட முன்னதாகவே சொல்லி வைத்து அதன் பிரகாரம் தந்தை மரியதாஸ் அவர்கள் நமக்கு உதவி செய்ய வந்திருக்கின்றார். அங்கு சிலுவைபுரத்தில் திருப்பலி நிறைவேற்றி அங்கு பாவசங்கீர்த்தனம் கேட்டு தொடர்ந்து இங்கும் பாவசங்கீர்த்தனம் கேட்டுக்கொண்டிருக்கின்றார். திருப்பலி முடிந்தவுடன் ஆலயத்தின் உள்ளே பாவசங்கீர்த்தனம் கேட்பார். ஆகவே அந்த ஒப்புரவு அருட்சாதனத்தை பெற்றுக்கொள்ளுமாறு உங்களை அன்போடு கேட்கிறேன். இன்றும் ஒரு வாய்ப்பு இருக்கின்றது. மீண்டுமாக செவ்வாய்க்கிழமை மாலை 5 மணியிலிருந்து 24ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்று மாலை 5 மணியிலிருந்து 7:30 மணி வரை பாவசங்கீர்த்தனம் கேட்கப்படும். ஆகவே கடைசி நேரத்தில் வந்துட்டு தயவு செய்து கேட்க வேண்டாம். ஏன்னா அப்படி வருகின்ற போது எங்களுக்கு சிரமமாக இருக்கும். 11 மணிக்கு வந்து ஒட்டுக்கா பாவசங்கீர்த்தனம் பண்ணிவிட்டு பூசிக்கு பார்த்துக்கலான்ட்டு இருக்காதீங்க. முன்னதாகவே
ஆனால் இன்றைக்கி பயன்படுத்தி கொள்ளுங்கள். இல்லைன்னா செவ்வாய்க்கிழமை அன்று மாலை 5 மணியிலிருந்து 7:30 வரை பாவசிங்கித்தனம் கேட்கப்படும். ஆகவே பயன்படுத்தி கொள்ளுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். கிறிஸ்மஸ் மகிழ்ச்சி கீதங்கள் நாங்கள் பாடி வந்தபோது ஏறக்குறைய நம்முடைய பங்கில் 14 நாட்கள் 1ஆம் தேதியிலிருந்து 16ஆம் தேதி வரை 2 வெள்ளிக்கிழமைகள் தவிர மற்ற அனைத்து நாட்களிலும் நாம் இந்த கிறிஸ்மஸ் மகிழ்ச்சி கீதங்கள் கேரல்ஸ் பாடி சென்றோம். எல்லா அன்பியங்களிலே நல்ல ஒரு வரவேற்பும் உற்சாகமாக இருந்தீர்கள். அதற்கெல்லாம் நன்றி. உபசரித்தீர்கள், அன்பின் உபசரிப்பிற்கு நன்றி. அதே போலவே காணிக்கை கொடுத்தீர்கள். அதன் விவரம் பங்கு தந்தை வேளங்கனி கான்வென்ட் அசம்ஷன் ஹாஸ்பிட்டல் 4500, வனத்து சின்னப்பர் அன்பையும் 10,150, சவேரியார் அன்பியம் 3800, பவுல் அன்பியம் 4200, சூசியப்பர் அன்பியம் 7800, குழந்தை இயேசு அன்பியம் 4500, குழந்தை தெரேசா அன்பியம் 8960, ஜான் போஸ்கோ அன்பியம் 10,130, அந்தோனியார் அன்பியம் 6100, இன்னாசியார் அன்பியம் 7400, ஜான் மரிய வியானி அன்பியம் 5550, இறையிறக்க அன்பியம் 10,970, தோமையார் அன்பியம் 5,450, மரியன்னை அன்பியம் 5,350, ஆக மற்றும் 94,860 ரூபாயாக நீங்கள் கொடுத்திருக்கின்றீர்கள். ஆகவே உங்கள் அனைவருக்குமே சிறப்பான விதத்தில் நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். பிரியமானவர்கள், ஒரு சில காரணங்களால் அந்த கிறிஸ்மஸ் கேரல்ஸ் நாங்கள் வந்தபோது நீங்கள் வீட்டில் இல்லாமல் இருந்திருப்பீர்கள். வந்தபோதே உங்களுடைய வீட்டிற்கு இந்த ஆண்டினுடைய கேலண்டரும் அதே போல் மிஷன் சண்டே கேலண்டர் கொடுத்துருக்குறோம். ஒருவேளை கிடைக்கப்பெறாதவர்கள், அதாவது வீட்டில் இருந்தவங்க இன்றைக்கி திருப்பலி முடிந்தவுடன் வந்து என்னிடத்தில் அந்த கேலண்டர்களை பெற்றுக்கொள்ளுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இதை போலவே கிறிஸ்தவர்களுடைய சமூக பொருளாதார கணக்கெடுப்பிற்காக ஒரு வீடியோ மாதா டிவிலையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஆர்ச் பிஷப் பேசுகிறத. அதே போலவே நம்முடைய யூடியூப்லேயுமே போட்டிருக்கிறோம். இதற்கு வந்து ஒவ்வொரு அன்பியங்களிலுமே 3 பேராவது 3-4 பேர் அந்த அன்பியத்தை இது கேட்க 3-4 பேர் இளைஞர்கள், இன்னும் பெரியவர்கள் ஆண்ட்ராய்டு ஃபோன் யூஸ் பண்ண தெரிஞ்சவங்களாக இருக்கணும். ஆன்லைனில் தொடக்கத்தில் மாத்திரம் ஆன்லைன் தேவை என்று சொன்னார்கள். ஆகவே இதை பற்றிய பயிற்சி உங்களுக்கு கொடுக்கப்படும். ஆகவே அன்பிய பொறுப்பாளர்கள் தயவு செய்து உங்களுடைய அன்பியங்களிலே இருக்கக்கூடிய ஒரு 3 பேரை அடையாளப்படுத்தி பெயர்களை எனக்கு செவ்வாய்க்கிழமைக்குள்ளே கொடுக்கணும். அடுத்த வாரத்தில் அவர்களுக்கான தனியான ஒரு பயிற்சியானது நடைபெறும். ஏற்கனவே மறைமாவட்ட அளவிலே பயிற்சியை நம்முடைய பங்கை சார்ந்த 2 பெற்றிருக்கின்றார்கள். அவங்க வந்து மற்றவர்களுக்கு பயிற்சி கொடுப்பாங்க. ஆகவே தயவு செய்து இந்த சமூக பொருளாதார கணக்கெடுப்பு இதில் பேராயர் அவர்கள் மிக அழகாக எதற்காக இந்த கணக்கெடுப்பு நடத்தப்படுகின்றது என்பதனை தெளிவாக சொல்லி இருக்கின்றார்கள். ஆகவே மீண்டுமாக அதை வந்து வாட்ஸ்அப்லேயும் அனுப்புகிறேன். ஆகவே இதை பற்றி அச்சம் வேண்டாம். நம்முடைய முன்னெடுப்புகளை எடுத்து செல்ல அரசியலிலே இன்னும் நமக்கான ஒரு இடத்தை கிறிஸ்துவர்களுக்கு என்று ஒரு சில இடத்தை பெறுவதற்கும் இன்னும் நம்முடைய ஒரு சில சலுகைகளை பெறுவதற்கும் இது உதவியாக இருக்கின்ற கருத்திற்காக தமிழ்நாடு ஆயர் பேரவை இந்த சமூக பொருளாதார கணப்பை முன்னெடுத்திருக்கின்றார்கள். ஆகவே ஒத்துழைக்கும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அதே போலவே நம்முடைய அந்த பங்கிலே ஆன்லைன் நம்மளுடைய இது வந்து எல்லாத்தோட பெயருமே நம்முடைய இது ஒரு பாரிஷ் நெட்வொர்க் க்ரியேட் பண்ணுறதுக்காக வேண்டி குடும்ப விவர பட்டியல் கொடுத்துருக்கின்றோம். ஆகஸ்ட் மாதமே கொடுத்தோம். 183 பேர் தான் இது வரைக்கும் கொடுத்துருக்குறாங்க. ஆகவே தயவுசெய்து மற்றவங்களும் கொடுத்து உதவுங்கள்.
அந்த அன்பிய பொறுப்பாளர்களிடத்தில் யார் கொடுத்திருக்கார்கள் என்ற பெயரையும், அதே போலவே கல்லறைக்கு யார் தொகை கொடுத்திருக்கின்றார்கள் என்ற பெயர்களையும் கொடுப்போம். ஆகவே அன்பிய பொறுப்பாளர்கள் உங்களை தொடர்பு கொள்வார்கள். தயவு செய்து ஒத்துழைப்பு தருமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அன்பிய பொறுப்பாளர்கள் இன்னும் அந்த பெயர் பட்டியல், இந்த குடும்ப விவர பட்டியல், கல்லறைக்கு நன்கொடை கொடுத்தவர்கள், இந்த பட்டியலை பெறாதவர்கள் என்னிடத்தில் வந்து பெற்றுக்கொள்ளுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அடுத்த ஞாயிற்றுக்கிழமை திருக்குடும்பத்தின் திருநாள். ஆகவே அன்றைய நாளிலே நம்முடைய பங்கின் சார்பாக வெள்ளி விழா, பொன் விழா காண்கின்ற தம்பதியினரை சிறப்பிப்போம் என்று சொல்லி இருந்தோம். 2-3 வாரங்களாக அறிவிப்பு கொடுக்கப்பட்டது, வாட்ஸ்அப்லையும் போடப்பட்டது. இதுவரை 3 வெள்ளி விழா தம்பதியினர் தங்களுடைய பெயர்களை கொடுத்திருக்கின்றார்கள். ஆகவே அன்று அவர்கள் காலையில் கொஞ்சம் நேரத்தோடு திருப்பலிக்கு வாருங்கள். முன்னாடி அவர்களை நான் முன்னாடியோ இல்லாட்டினா இந்த சைட்லேயோ அந்த 3 தம்பதியினரையும் அமர வைத்து அவர்களுக்கு நாம் பாராட்டி கௌரவிப்போம். கிறிஸ்து பிறந்தார் எம்மில்லத்தில் குடில் போட்டியான்றது சொல்லியிருந்தோம். ஆகவே இதை ஒரு 3 நிலையிலே 3 சுற்றாக முதலாவதாக 2 சுற்றுக்கள் வாட்ஸ்அப் மூலம் நீங்கள் அனுப்புகின்ற வைத்தை பார்ப்போம். அதிலிருந்து ஒரு சில 5 பேராவது தேர்ந்தெடுத்து அந்த வீடுகளுக்கு சென்று அருட்கன்னிகள் சந்தித்து பிறகு இந்த போட்டியினுடைய பரிசுகளானது கொடுக்கப்படும். ஆகவே இதற்காக உங்களுடைய இதை வாட்ஸ்அப்பில் அருட்சகோதரி மோட்சா சிஸ்டர் அவர்களுடைய வாட்ஸ்அப்பில் அனுப்புமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள். பின்பு அது 3 சுற்றுக்களாக பரிசீலனைக்கு எடுக்கப்பட்டு இது பண்ணோம். அதிகபட்சம் 4 ஃபோட்டோஸ் மாத்திரம் அனுப்புனீங்கன்னா போகிறது. ஒன்று உங்கள் குடும்பமாக குடிலில் நிற்கிற மாதிரி, அப்புறம் குடில் மற்றும் மற்ற அலங்காரங்கள் தேவையில்லை. குடில் மற்றும் எந்த அளவுக்கு நீங்கள் க்ரியேட்டிவாக பண்ணியிருக்கீங்க அதை பொறுத்து பரிசுகளானது கொடுக்கப்படும். ஆகவே இதில் நீங்கள் வாட்ஸ்அப்பில் 4 ஃபோட்டோஸ், அதிகபட்சமாக 4 ஃபோட்டோஸ் அனுப்புமாறு கேட்டுக்கொள்கின்றேன். அருட்சகோதரி மோட்சா அவர்களுடைய எண்ணிற்கு அனுப்பி வைக்கவும். அந்த அருட்சகோதரி மோட்சா அவர்களுடைய எண் 8825971599. அன்பிய பொறுப்பாளர்களுடைய இதில் அது போடப்படும். பிறகு அவர்கள் உங்களுக்கு எல்லாருக்குமே மற்ற உங்களுடைய குழுக்களுக்கு அது அனுப்பி வைக்கப்படும். ஆகவே அனைவருக்குமே நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒத்துழைப்புக்கு நன்றி. இந்த 2 இந்த குடும்ப விவர பட்டியல், அதே போலவே நம்முடைய தமிழ்நாடு அளவிலே கிறிஸ்துவ சமூக பொருளாதார கணக்கெடுப்பிற்கு உங்களுடைய முழுமையான ஒத்துழைப்பை எதிர்பார்க்கின்றேன். இந்த வாரம் ஞாயிறு மறைக்கல்வி வகுப்புகள் வழக்கம் போல் நடக்கும். அதற்காக ஸ்நாக்ஸ் கொடுத்து உதவியவர்கள் அருள்குமார் திவ்யா சூசியப்பர் அன்பியம், அதை தயாரித்தவர் சார்லஸ் விக்டோரியா ஜான் போஸ்கோ அன்பியம் மற்றும் பிஸ்கட் கொடுக்கின்றவர்கள் அன்னம்மாள் சேசுராஜ் சவேரியார் அன்பியம். இவர்களுக்கு நம்முடைய நன்றிகள். அதே போலவே கடந்த மாதம் போட்டிகள் விவிலிய புதையல் 2024 போட்டிகளானது நடைபெற்றது. அதில் 3 பேர் நம்முடைய பங்கிலிருந்து 2 முதல் பரிசு, ஒரு 2ஆம் பரிசை பெற்றிருக்கின்றார்கள். அவர்களுக்கு இப்போது பாராட்டி சான்றிதழ் மற்றும் பணப்பரிசு ஏற்கனவே அந்த நோட்டீஸில் போட்டிருந்தாங்க. 2 ஃபஸ்ட் ப்ரைஸ் மனப்பாட போட்டிக்கு 1000 ரூபாயும், ஃபேன்சி ட்ரெஸ்ஸுக்கு 300 ரூபாயும் கொடுக்க இருக்கின்றார்கள். ஆகவே அவர்களுக்கும் நன்றி. அது இப்போது இங்கு கொடுக்கப்படுகின்றது. 9 முதல் 12 வயது குழந்தைகளுக்கான இறைவார்த்தை ஒப்பித்தல் மனப்பாட போட்டியில் முதல் பரிசு பெறுபவர் எஸ்ட்ரா ஆண்டோ இன்ஃபண்ட். முதல் 8 வயது குழந்தைகளுக்கான இறைவார்த்தை ஒப்பித்தல் மனப்பாட போட்டியில் முதல் பரிசு பெறுபவர் சிறுவன் அருள் செல்வன். எட்டு வயது குழந்தைகளுக்கான மாறுவேட போட்டியில் நமது பங்கைச் சேர்ந்த சிறுமி
தேவமித்ரா அவர்கள் யோவானாக நடித்து மிக அற்புதமாக நமது பங்குக்கு பரிசை வாங்கி கொடுத்துகிறார். அவருக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளையும் பரிசுகள் பெற்ற அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். பரிசை பெற்றவர்களுக்கு நிறைய பேர் ஏறக்கூடிய ஒரு 70 பேர்த்துக்கு மேலே பங்கேற்றார்கள். அவர்கள் எல்லோருக்குமே அந்த பங்கேற்பு பார்ட்டிசிபேஷன் சர்டிஃபிகேட் ஆனது கடந்த வாரம் 2 வாரத்துக்கு முன்பாக கொடுக்கப்பட்டது. இன்னும் கிடைக்கப்பெறாதவர்கள் பெற்றுக்கொள்ளவும். இறுதி ஜெபத்திற்காக எழுந்து நிற்போம். பிரியமானவர்களே, மீண்டுமாக அந்த ஒப்புரவு சாதனத்தை நினைவுபடுத்துகின்றேன். திருப்பலி முடிந்தவுடன், அந்த பாடல் முடிந்தவுடன் ஆலயத்தின் உள்ளே அருட்தந்தை ஒப்புரவு அருட்சாதனத்தை வழங்குவார்கள். நன்றி கூறி மன்றாடுவோமாக்கு. எல்லாம் வல்ல இறைவான் நிலையான மீட்பின் உறுதிப்பாட்டை பெற்றுக்கொண்ட நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். மீட்பு அளிக்கும் திருநாள் நெருங்கி வரும் வேளையில் நாங்கள் மென்மேலும் இறைப்பற்றுடனும் திருமகனுடைய பிறப்பின் மறை நிகழ்வை தகுதியான முறையில் கொண்டாட முன்னேறுவோமாக்கு. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. என்று மாலும் இல்லாமல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியா உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. பிறருக்கு உதவுகின்றவர்களாக, பிறரை பாராட்டுகின்றவர்களாக வாழ சென்று வாழுங்கள். வாழ்க்கை பணி தொடரட்டும். பிரியமானவர்களே, அதே போல பீடச் சிறுவர்கள் புதிதாக ஒரு சிலர் வந்திருக்கின்றார்கள். இன்னும் 8ஆம் வகுப்புக்கு மேல் படிக்கக்கூடிய சிறுவர்கள் ஆர்வமோடு முன்மாறுங்கள். வெள்ளிக்கிழமை மாலை திருப்பலிக்கு வந்து நீங்கள் பயிற்சி பெற்று அப்போ தொடர்ந்து இந்த பீடச் சிறுவர் அணியிலே இணைவதற்கு உதவியாக இருக்கும். ஆகவே இவங்களை அனுப்பி வைத்த பெற்றோர்களுக்கும் பாராட்டுக்கள், இவங்களுக்கும் பாராட்டுக்கள். காட் பிளஸ். சரணம் குந்தன் பாதாரம் புகிதாதாரம் கன்னி மாதாவே சரணம். மா பாவம் என்னை மேவாமல், மா பாவம் என்னை மேவாமல் காவாயே அருள்வாயே கன்னி மாதாவே சரணம்.